வம்சத்திலிருந்து வெளியே வந்தவங்க தான் இவங்க எல்லாமே பராசக்தி. அந்த பராசக்தி அவதாரத்தில் வந்ததாக இருக்கட்டும். மார்கண்டேய புராணத்துல விசகன் என்ற அரக்கனை அண்டாசுரனையும் அழிக்கும் போது எடுத்த அவதாரமாக இருக்கட்டும். சப்தமணி மாதாவுடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு வழிபாட்டிலுமே சிறப்பாகாது. திருக்கோயிலூர் போனீங்கன்னா சப்தமணி மாதா கீழையூர் சிவபெருமான் கோயில் அட்ட வீராட்டத்தனத்துல அது ஒரு தலம். திருவள்ளியிலே சிவபெருமான் கோயில், திருவரங்கத்திலே பெருமாள் கோயிலே இருக்கிறாரு. அடுத்தது நம்ம ஸ்ரீமூர்த்தம், அவங்கதான் தூக்கி பூமி நிமித்தம் வராஜமா. அவ்வளவுதான். இந்த ஆலயத்திலே முதல் ஒரு பூஜை பண்ணணும்னா விநாயகர் பெருமான் அஷ்டதிக்கு பாடல். கிரகண காலத்துல நான் பரிகாரம் பண்ணணும் தோணும்லாம் பேசிக்கிறாங்க. இது வந்து சுத்தினாலே தீர்ந்து போச்சு. இவங்கதான் பரிகாரத்துல கிரகண காலத்துல சுத்த போய் அஷ்டதிக்கு பாடல். அதுக்கப்புறம் தான் நவகோள்கள் கிரகணம். அந்த நவகோள்களுடைய தாக்கத்தையும் நீக்குபவர் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், குரு, சனி, ராகு உடைய நவகோள்கள் கிரகம் சொல்லக்கூடாது. நம்ம கோள்கள் தான் சொல்லணும். எல்லாருமே சனிக்கிழமை நான் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, வராங்கி ஒரு ஆள புரியுங்க, நம்பிக்கையா கும்பிடுங்க, அம்மான்னு சொல்லுங்க. அந்த நேரமே பக்கத்துல பிரசனமாவா கனவுல வருவா. ஒரு நிழல்காக அம்மாவுக்கு முதல் வந்துட்டு போவோம். உங்க வீட்டுக்கு ஜன்னல் ஓரத்துல இருந்து தலைவாசல இருந்து ஒரு ஆட்டில எட்டி பார்க்குற மாதிரியே இருக்கும். பயப்படவே தேவை. அந்த மாதிரி நீங்க நம்பிக்கையா கும்பிடணும். அவரை வச்சு என்ன வேணா செய்யலாம், நல்லதே செய்யணும். ராஜபக்தன் பொய் பேசக்கூடாது, அதர்மத்தை மீறக்கூடாது. அவர் பக்தனா இருந்தாலும் கண்டிப்பா. அதனால்தான் எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காமல் சேவை கொண்டு செய்வதற்கு தர்மரத்தாவது எல்லாருமே எல்லாருமே இந்த ஒரு ஈடுபாடுடன் ஆர்வமாக அன்னதான பங்களிப்பு எல்லா நிகழ்ச்சியும் பங்கு கொண்டு இது விளக்கு பூஜைன்றதை விட இது திருவிழாவாக தான் கொண்டாடணும். நம்ம ஒரு விழா தான் கொண்டாடணும். இந்த பஞ்சமி திருவிழாவில் சகல விதமான பிரார்த்தனைகளையும் வேண்டி இடம் உடைப்பதா இருக்கட்டும், இடத்துல இருக்கிற கோளாறுகள் நீக்கிறதா இருக்கட்டும், எல்லா வித கைகளையும் நான் இந்த வழிபீடத்துடன் இருக்கும் அஷ்டதிக்கு பாலங்கள் இருக்கிறேன். தெற்க பார்த்த கால பைரவர் துணையாருடன் இங்கே இருக்கும் சப்தகணி மாதாக்கள், குரு பைரவர், சண்ட பைரவர், கால பைரவர், அஷ்டாங்கிட பைரவர், சட்டநாத பைரவருடைய தேவிமார்கள் தான் சப்தகணி மாதாக்கள். அந்த நம்ம பைரவரை மட்டும் கும்பிடுவோம், இங்க அம்மாவை மட்டும் வைக்கிறாங்க. ஆனா அம்மா இல்லாத கோயில் ஒரு 7 செங்கலாவது வைப்பாங்க. 7 செங்கலாவது வச்சு கும்பிடுவாங்க. நீர்நிலைகள் அருகிலே இருப்பவர். அதனாலதான் ஆற்று ஓரம், குளத்து ஓரம்லாம் அவங்க இருக்காங்க. அதனால நல்லா நீக்குதோ, நல்லா உங்களுடைய என்ன பிரார்த்தனை எல்லாம் மனமாற வேண்டும். அது வர்ற பலன்களை முழுமையாக அனுப்ப நடக்கலன்னு மட்டும் சொல்லிட்டாரு. அதை அப்படியே தள்ளி போடுறீங்க. நடந்துருமா ஒன்னையே நினைச்சிருக்கிறேன், நீ தான் எனக்கு தோணான்னு மட்டும் சொல்லு. கண்டிப்பா அவ கை கொடுப்பான். விடாமுயற்சியே வெற்றிக்கு ஆதாரம் தான். அதனால அவளை வணங்குவதே சாலத்துறது. அவளுடைய திருவடி பதத்தை நம்ம பற்றினா அவள் நம்ம குழந்தை போல நம்ம தாய் அள்ளி சொல்லிக்குவோம். கொஞ்சம் விடாமல் இருப்பா. உக்கிரமான தேவதைகள் இங்க யாருமே கிடையாது. ஏன் அது போல சொல்றோம்னா திருடோபகாரின்னு வச்சிருப்பாங்க. பாவங்களையும் போக்குபவர். சாமி வந்து எல்லாம் ஆடுவாங்க. அதுல இந்த முழுவாத பொம்மையெல்லாம் இடிச்சு தருவாங்க. அந்த ஒரு இது இருக்கக்கூடாதுன்னா அவங்களுக்காக சொல்றது. துஷ்ட தேவதை யாருக்கிட்ட சொல்றது? துஷ்ட தேவதை இல்லை, சாந்தமான தேவதை.
பிராந்தி தலைவாணி அம்சத்திலே படிப்பு பெறுவதற்காக கல்வி செல்வத்தை பெறுவதற்காகவும் உடல் பாதையிலே நம்முடைய மூளையில் இருக்கும் பிட்டுக்குடி சுரப்பியுடைய செல்லுடைய வேகத்தை அதிகப்படுத்தும், ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் தான் பிராந்தியை நிலவுகிறார். அதனால்தான் அவங்க முதன்மையானவர்களா இருக்கிறார். அடுத்தது மகேஸ்வரி. சந்திரதோஷம் நீக்கவும் தாயாரால் வரும் தோஷங்கள், சில குழந்தைகள்லாம் தோஷம் கொடுக்கும், தாயாருக்கு தோஷம் கொடுக்கும். அது போல இருக்கிற தோஷத்தை நீக்கிறதுக்காக பிரதிஷ்டை பண்ணி மகேஸ்வரன் முழு அம்சமாக, அவர் பிரம்மா அம்சமாக வந்து பிராந்தியா இருக்கிறாங்க. இவங்க சிவபெருமானுடைய முழு அம்சத்துல மகேஸ்வரன் மகேஸ்வரி. மூணாவது இடம் பிரச்சனை, கோர்ட்டு கேட்டு, வம்பு தூக்கு எல்லாத்துக்குமே மூல காரணமா குழந்தை பாக்கியத்துக்கு இருக்கிறவங்க முருகப்பெருமான். அதுக்குதான் அவங்களுக்கு வேலு மயில் வேல் கொடி எல்லாம் வச்சிருக்கணும். கௌமாரின் பேரு. இவ ரத்த நாளங்களையும் சீர் பண்ணுவது, ரத்தத்தை உருவாக்குறது. எவ்வளவு பெரிய அருமையான விஷயம் பாருங்க. நம்ம எதுக்குமே அதே போல யம தர்மராஜா எதிர்கொண்டு சனி பகவானுடைய அதிதேவதை யம தர்மராஜா இங்கு வரும் பக்தர்களை ஆயுள் காப்பதுடன் உன்னுடைய இடத்துல இருக்கு யாரையும் நான் எடுக்க மாட்டேன், நீங்க கைப்பூசி வணங்கிட்டு இருக்கிற வைஷ்ணவி பகவான் நாராயணன் சந்திப்பதற்காக இருக்கிறார். வைஷ்ணவி செல்வவளம் பெறுவது மகாலட்சுமியுடைய அம்சம். செல்வ நிலையை அடைவதற்காக தான் வைஷ்ணவி இருக்கிறார். இவர் தோல் வியாதிகளை நீக்கிறவர். அப்புறம் உழவுக்கு அதிபதியான நாராயணன் பூமியை குறைவதற்கும் போவதற்கு ஏற்கனவே வாராகி அவதரித்தால் பூமியில இருக்கும் கிழங்கை சாப்பிடுவோம். கால் நரம்பு பலம் புதன் அம்சம், புதன் பகவான். இவங்க சனி ஆதிக்க அம்சம், அவங்க புதன் அம்சம். நரம்பு பலம்லாம் வலுவா இருக்கவும் உழவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அந்த உலக்க நெல்லுல இடிச்சு அன்னைக்கெல்லாம் அரிசி எடுத்தாங்க சாப்பாட்டுக்கு. அந்த உலக்கையே தரித்து கொண்டு கண்டினியூலாம் அக்கம் பக்கம் ஓம் 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 சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தே. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை, ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பலை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குண்டியில் வைத்தடி போற்றுகின்றனே. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ கம் கணபதியே வர வர சர்வஜனமே வசமானே ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ கௌம் கம் கணபதியே வர வரத சர்வதனமே வசமானே ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ கம் கணபதியே வர வரத சர்வஜனமே வசமானே ஸ்வாகா. ஓம் மணீஸ்வராய நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் பூமகேதுவே நமக. ஓம் சர்வேஸ்வராய நமக. ஓம் மக்களுண்டாய நமக. ஓம் உச்சிஷ்ட கணபதியே நமக. ஓம் பால கணபதியே நமக. ஓம் நிருத்த கணபதியே நமக. ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பிடாரி முத்தியம்மா சப்தகண்ணி மாதாவில் குடியிருந்து அருள்பாலித்தரும் வித்யா கணபதிக்கு அரோகரா. தீபத்தை புரிஞ்சுப்பாங்க. ஒத்துமை. ஓம்
ஒளி வளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளி வளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளி வளர் விளக்கே போற்றி. ஓம் ஆதிபராசக்தியே அம்பிகையே பராசக்தியே எங்கள் வாராகியே நாங்கள் ஏற்றி வழிபடும் அந்த திருவிளக்கிலும் எங்கள் உள்ளத்திலும் எழுந்தருளி எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் தந்தருளீராக. ஓம் சர்வ மங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே. எல்லா மண்டலத்தையும் தந்தருள்பவளே மங்கள மாமயமானவளே அனைத்தையும் தருபவளே சரண்புக தகுந்தவளே முக்கண்ணாலே கௌரி நாராயணியே வாராகியே உனக்கு நமஸ்காரம். அப்படியே அந்த தீபத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. அப்படியே ஊதி எடுத்து வச்சுக்குவோம். சுபம் கரோதி ஆரோக்கியம் கல்யாணம் தன சம்பதம் மம புத்தி பிரகாசாய தீபம் யோகி நமோ குரு. ஓம் சரஸ்வதி ஓம் சரஸ்வதி ஓம் சரஸ்வதி ஓம் லட்சுமி ஓம் லட்சுமி ஓம் லட்சுமி ஓம் துர்காதேவி ஓம் துர்காதேவி ஓம் துர்காதேவி ஓம் துர்காதேவி ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக. ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக. ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக. படைத்தல் காத்தல் அழித்தல் மழைத்தல் மறைத்தல் அருளல் ஆகிய சக்திகளை உடையவளே உண்மையானவளே நற்குணங்கள் உன்னையே வந்து சேர்கின்றன. நற்குணமாவளவளே நாராயணியே வாராகியே எங்கள் வாராகியே உனக்கு நமஸ்காரம். சாரம்புகும் எளியவர்களின் துன்பத்தை தீர்ப்பவளே அனைவரின் துன்பத்தை அழிப்பாயாக. தேவி நாராயணி வாராகி உனக்கு நமஸ்காரம். இப்ப நாராயணனுடைய மாதம் வந்து இந்த உடலை ஒரு 12 திருமுறைகளால் ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்கு என் கையை போற மாதிரியே போங்க. ஓம் கேசவாய நமோ சிறியை நமோ நாராயணாய நமோ மாதவாய நமோ கமலாய நமோ கோவிந்தாய நமோ சந்திர சோபிணியே நமோ விஷ்ணுவே நமோ விஷ்ணுவர்த்தினியே நமோ மதுசூதனாய நமோ வைஷ்ணவே நமோ திருவிக்கிராய நமோ வாராரோகாய நமோ வாமன்னாய நமோ ஹரிவல்லவாய நமோ ஸ்ரீதராய நமோ சாருண்யே நமோ பின்னாடி பத்மநாபாய நமோ மகாலட்சுமியே நமோ கருத்து தாமோதராய நமோ லோக சுந்தரியே நமோ. பகவான நல்ல வேண்டிக்கோங்க. திருமாலுடைய வழிபாட்டிலே அனைத்து விதமான செல்வங்களை வழங்கும் முக்கியமான நாமாவளி மந்திரங்கள். ஓம் வசத்காரா
भावनाय नमः ओम परमात्मने नमः ओम क्षेत्र ज्ञानाय नमः ओम अक्षराय नमः ओम नारसिंहाय वपुषे नमः नरसिंह वपुषे नमः ओम भूतादये नमः भगवानुடைய नमः ओम दत्तात्रे नमः ओम विदात्रे नमः ओम सिद्ध ऋषिकेशाय नमः ओम धीमदे नमः ओम पुष्कराय नमः அனைத்து விதமான செல்வங்களையும் கெட்ட எண்ணத்திலிருந்து நீக்கும் நாமங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. பகவானை வேண்டிக்கோங்க. புரட்டாசி மாசத்துல மகாலய பட்சத்துல நாராயணன் துணை அனுகிரக வேண்டும் வேண்டிக்கோங்க. ஓம் சிவாயே நமக ஓம் சிவசக்தியே நமக ஓம் இச்சாசக்தியே நமக ஓம் கிரியாசக்தியே நமக ஓம் ஸ்வர்ணஸ்வரூபிணியே நமக ஓம் ஜோதிலட்சுமியே நமக ஓம் தீபலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் தனலட்சுமியே நமக ஓம் தானியலட்சுமியே நமக ஓம் தைரியலட்சுமியே நமக ஓம் வீரலட்சுமியே நமக ஓம் வித்யாலட்சுமியே நமக ஓம் ஜெயலட்சுமியே நமக ஓம் வரலட்சுமியே நமக ஓம் நமக ஓம் காமலட்சுமியே நமக ஓம் ராஜலட்சுமியே நமக ஓம் கிரகலட்சுமியே நமக ஓம் சித்தலட்சுமியே நமக ஓம் சீதாலட்சுமியே நமக ஓம் சர்வமங்களதாரிணியே நமக ஓம் சர்வதுக்க நிவாரியே நமக ஓம் சர்வாங்க சுந்தரியே நமக ஓம் சௌபாகிய லட்சுமியே நமக ஓம் ஆனந்த சுரூபிணியே நமக ஓம் அகிலாண்ட நாயகியே நமக ஓம் பிரம்மாண்ட நாயகியே நமக ஓம் சூரத்தியே நமக ஓம் பரமாத்மா மகாயே நமக ஓம் பத்மாலயே நமக ஓம் பத்மாயே நமக ஓம் பத்னியாயே நமக ஓம் நித்ய புஷ்டாயே நமக ஓம் இரண்ய கர்ப்பாய நமக ஓம் தீபதாங்கியே நமக ஓம் கமலாயே நமக ஓம் காந்தாயே நமக ஓம் அனுகிரக பிரதாயே நமக ஓம் மகாலட்சுமியாயே நமக ஓம் கைலாயே நமக ஓம் மாங்கல்யாயே நமக ஓம் பூர்ணாயே நமக ஓம் கன்யாகுமரியே நமக ஓம் பிரசன்னாயே நமக ஓம் கீர்த்தியே நமக ஓம் தீயே நமக ஓம் மோக நாசினியே நமக ஓம் வியாதி நாசினியே நமக ஓம் தாரித்ரிய நாசினியே நமக ஓம் பய நாசினியே நமக ஓம் சரண்யாயே நமக ஓம் ஆரோக்கியதாயே நமக ஓம் சரஸ்வதியே நமக ஓம் மகாமாயே நமக
ஓம் புத்தகஸ்தாயே நமக. ஓம் ஞான முத்ராயே நமக. ஓம் ராமாயே நமக. ஓம் விமலாயே நமக. ஓம் வைஷ்ணவியே நமக. ஓம் சாவித்ரியே நமக. ஓம் நாகதேவியே நமக. ஓம் பாரதியே நமக. ஓம் கோவிந்த ரூபிணியே நமக. ஓம் சுபத்ராயே நமக. ஓம் அம்பிகாயே நமக. ஓம் நித்யாயே நமக. ஓம் கோமதியாயே நமக. ஓம் மகாபலாயே நமக. ஓம் வேத மாத்ரே நமக. ஓம் சாரதாயே நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் சர்வபான பூஷிதாயே நமக. ஓம் மகாசக்தியே நமக. ஓம் பவானியே நமக. ஓம் சக்தி பிரியாயே நமக. ஓம் சாம்பவியே நமக. ஓம் நிர்மலாயே நமக. ஓம் சாந்தாயே நமக. ஓம் நித்திய முக்தாயே நமக. ஓம் நிஷ்கலங்காயே நமக. ஓம் பாவநாசினியே நமக. ஓம் வேதநாசினியே நமக. ஓம் சிவப்பிரதாயே நமக. ஓம் சர்வேஸ்வரியே நமக. ஓம் சர்வ மந்திர சுரூபலினியே நமக. ஓம் மனோன்மணியே நமக. ஓம் மகேஸ்வரியே நமக. ஓம் கல்யாணியே நமக. ஓம் ராஜராஜேஸ்வரியே நமக. ஓம் பாலாயே நமக. ஓம் தர்மவர்த்தினியே நமக. ஓம் லலிதாம்பிகாயே நமக. அப்படியே எல்லாரும் அந்த தீபத்தை ஒத்து பாருங்க. திருமாலே திருமாலே திருமார்பில் கொடுவிட்டிருக்கும் திருவடச்செல்வியே திருமகளே, ஒரு நாளும் குறையில்லா மங்களங்களை திருவாழ்வு வாழ்வழிப்பாய் தாயே. மகாலட்சுமியை வேண்டிக்கிட்டு வராங்கிட்ட இப்ப போவோம். ஓம் பஞ்சமியே நமக. ஓம் தண்டநாதாயே நமக. ஓம் சங்கேனாயே நமக. ஓம் சமயேஸ்வரியே நமக. ஓம் சமய சங்கேதாயே நமக. ஓம் கோதரிணியே நமக. ஓம் சிவாயே நமக. ஓம் மகாசேனாயே நமக. ஓம் அஞ்சா சக்கரேஸ்வரியே நமக. ஓம் மருப்பிணியே நமக. ஓம் அதிசய காரிண்ய சித்திதாயினியே நமக. ஓம் ரிபு நாசினியே நமக. ஓம் பூமி தானேஸ்வரியே நமக. ஓம் திருகத்வாராகியே நமக. ஓம் வாக்தம்மனகரியே நமக. ஓம் ஐ க்ளீ சௌ சிவம் சம்பு வாராகி வாவா கும்பட் ஸ்வாகா. ஓம் ஐ க்ளீ சௌ சிவம் சம்பு வாராகி வாவா கும்பட் ஸ்வாகா. ஓம் ஐ க்ளீம் சௌ சிவம் சம்பு வாராகி வாவா கும்பட் ஸ்வாகா. ஓம் கங் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ வாராகியே நமக. ஓம் கங் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ வாராகியே நமக. ஓம் கங் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ வாராகியே நமக. ஓம் ஆதிவராகியே நமக. ஓம் லகுவராகியே நமக. ஓம்
பஞ்சமி வாராகிய நமக. ஓம் அஸ்வாரூட வாராகிய நமக. ஓம் கண்டநாத வாராகிய நமக. ஓம் தூமர வாராகிய நமக. ஓம் திருகத்வராகிய நமக. ஓம் சொப்ன வாராகிய நமக. ஓம் அஸ்திர வாராகிய நமக. ஓம் வார்த்தாலிய நமக. ஓம் மது வாராகிய நமக. ஓம் மந்திரிணிய நமக. ஓம் திரஸ்கரிணி வாராகிய நமக. ஓம் பக்த வாராகிய நமக. ஓம் சத்ருகாதினி வாராகிய நமக. ஓம் மிருத்யுஞ்சன வாராகிய நமக. ஓம் அக்னி வாராகிய நமக. ஓம் ஸ்தம்பன வாராகிய நமக. ஓம் விசிஷ்ட வாராகிய நமக. ஓம் ஸ்ரீம் 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 வராகி தேவியே நமக. ஓம் வராகியே போற்றி. ஓம் சக்தியே போற்றி. ஓம் சத்தியமே போற்றி. ஓம் சகாயமே போற்றி. ஓம் புத்தியே போற்றி. ஓம் வித்துருவமே போற்றி. ஓம் சித்தாந்தி போற்றி. ஓம் நாதாந்தி போற்றி. ஓம் வேதாந்தி போற்றி. ஓம் சின்மயா போற்றி. ஓம் ஜெயஜோதி போற்றி. ஓம் ஜெகஜனனி போற்றி. ஓம் புஷ்பமே போற்றி. ஓம் மதிவதனி போற்றி. ஓம் சின்மயா போற்றி. ஓம் ஜெயஜோதி போற்றி. ஓம் ஜெகஜனனி போற்றி. ஓம் புஷ்பமே போற்றி. ஓம் மனோநாசினியே போற்றி. ஓம் கலை ஞானமே போற்றி. ஓம் சமத்துவமே போற்றி. ஓம் சம்பத்கர்ணி போற்றி. ஓம் பகை நீக்கியே போற்றி. ஓம் உயர் தீர்ப்பாயே போற்றி. ஓம் தேஜஸ்வினியே போற்றி. ஓம் காமநாசினி போற்றி. ஓம் ஜடாதேவி போற்றி. ஓம் மோட்ச தேவி போற்றி. ஓம் ஞானவிப்பாய் போற்றி. ஓம் ஞானவாரிணி போற்றி. ஓம் தேனானாய் போற்றி. ஓம் குவளை நிறமே போற்றி. ஓம் உலக்கை தரித்தாய் போற்றி. ஓம் சர்வ ஜனனி போற்றி. ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி. ஓம் காமாட்சியே போற்றி. ஓம் பிரபஞ்ச ரூபியே போற்றி. ஓம் முக்கால ஞானி போற்றி. ஓம் சர்வகுணாதி போற்றி. ஓம் ஆத்மவயமே போற்றி. ஓம் ஆனந்தானந்தமே போற்றி. ஓம் நேயமே போற்றி. ஓம் வேதஞானமே போற்றி. ஓம் அகந்தை அழிப்பாய் போற்றி. ஓம் அறிவழிப்பாய் போற்றி. ஓம் அடக்கிடும் சக்தியே போற்றி. ஓம் அண்ட பேரண்டமே போற்றி. ஓம்
கலை உள்ளமே போற்றி. ஓம் ஆன்ம ஞானமே போற்றி. ஓம் சாட்சியே போற்றி. ஓம் சொப்னவராகியே போற்றி. ஓம் சௌந்தர நாயகியே போற்றி. ஓம் மரணம் அழிப்பாய் போற்றி. ஓம் இருதய வாகினி போற்றி. ஓம் மாதள தேவியே போற்றி. ஓம் நாத நாமக்கிரியே போற்றி. ஓம் உருகும் கோடியே போற்றி. ஓம் திகட்டாதிருப்பாய் போற்றி. ஓம் உழுக்கும் மோகினியே போற்றி. ஓம் தேவதானமே போற்றி. ஓம் கோலாகலமே போற்றி. ஓம் குதிரை வாகினியே போற்றி. ஓம் பன்றி முகத்தாய் போற்றி. ஓம் ஆதிவராகி போற்றி. ஓம் அநாத ரட்சகி போற்றி. ஓம் ஆதார மாவாய் போற்றி. ஓம் அகாரழித்தாய் போற்றி. ஓம் தேவிக்கு உதவினாய் போற்றி. ஓம் தேவர்க்கும் தேவி போற்றி. ஓம் ஜுவாலாமுகி போற்றி. ஓம் மாணிக்க வீணோ போற்றி. ஓம் மரகத மணியே போற்றி. ஓம் மாதங்கி போற்றி. ஓம் ஷியாமிலி போற்றி. ஓம் பாக்வராகி போற்றி. ஓம் ஞானக்கேணி போற்றி. ஓம் புஷ்பபாணி போற்றி. ஓம் பஞ்சமியே போற்றி. ஓம் தண்டனியே போற்றி. ஓம் சிவாயலி போற்றி. ஓம் சிவந்த ஓதி போற்றி. ஓம் மதனோற்சவமே போற்றி. ஓம் ஆத்ம வித்தியே போற்றி. ஓம் சமேஸ்வரவே போற்றி. ஓம் சங்கீதவாணி போற்றி. ஓம் உயிரின் உயிரே போற்றி. ஓம் உறவின் ஊற்றே போற்றி. ஓம் உலகமானாய் போற்றி. ஓம் வித்யா தேவி போற்றி. ஓம் சித்தவாகினி போற்றி. ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி. ஓம் இளையம்மாவாய் போற்றி. ஓம் கல்யாணி போற்றி. ஓம் பரஞ்சோதி போற்றி. ஓம் பரபிரக்மி போற்றி. ஓம் பிரகாச ஜோதியே போற்றி. ஓம் ஜீவன காந்தி போற்றி. ஓம் மௌன தவமே போற்றி. ஓம் மேதினி நடத்துவாய் போற்றி. ஓம் நவரத்ன மாளிகா போற்றி. ஓம் துக்கநாசினி போற்றி. ஓம் குண்டலினி போற்றி. ஓம் குவளைய மேனி போற்றி. ஓம் நீலை ஒளியே போற்றி. ஓம் வெற்றி முகமே போற்றி. ஓம் சூரியனை அழிப்பாய் போற்றி. ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி. ஓம் சகலம் அறிவாய் போற்றி. ஓம் சம்பத் வழங்குவாய் போற்றி. ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி. ஓம் நோம்புக்கு வருவாய் போற்றி.
ஓம் வராகி பதமே போற்றி போற்றி. ஒரு 5 நிமிடம் அம்மா வேண்டி கண்ணை மூடி பிரார்த்தனை எல்லாம் வேண்டுங்க. எல்லாம் மனமாற வேண்டிக்கோங்க. சகல விதமான துன்பங்களில் இருந்தும் நீக்க வேண்டும். இல்லத்திலும் பிற இடத்திலிருந்து எந்த விதமான இடைஞ்சல்களும் ஏற்படாத வண்ணம் எங்கள் குலம் மேல வேலை விளங்க வேண்டும். தனம் தரணும், கல்வி தரணும், ஒரு நாளும் தவறறியாமல் எனக்கு மனதை தர வேண்டும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். இந்த குரோதம், காம குரோதம், அறம்பொருள், இன்பம், வீடு போல அறத்தையும் இன்பத்தையும் மட்டுமே அளித்து இந்த பொருள் இன்பம் என்ற இன்பத்திலே உழலாமல் என்னை காத்து அருள வேண்டும் அப்படின்னு வாராகி வேண்டிக்கோங்க. நாங்கள் செய்யும் பணி இடங்களிலே இருக்கட்டும், அலுவலகம் இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லாவித இடைகளிலும் இரவு பகல் பாராமல் எங்களை காத்து துணை நின்று அருள் புரிய வேண்டுமா தாயை பராசக்தி வேண்டிக் கொண்டு இந்த புரட்டாசி மாதத்திலே அமாவாசை வரை நம்முடன் தங்கும் மூதாதையர்களுக்காக ஒரு மௌன வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அவர்களுடைய துணை இல்லாமல் நம்முடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்காது. அது மறைந்தவர்களை மறைந்து விட்டார்கள் என்று நினைக்கக்கூடாது. நம்மளுடன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு கெடுதலே செய்தாலும் பிற்காலத்தில் மறைந்தாலும் நம் இல்லம் குலதெய்வத்திலே நம்மளுக்கு நல்லதே செய்வார்கள். அதனாலே மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள். பிரார்த்தனை பலம்தான் நம்ம அம்மா நல்லா கொண்டுட்டு போவா, அம்மா துணை இருப்பா. அந்த வேண்டுதலோட இன்றைய தினம் இந்த புரட்டாசி மாதத்திலே எங்களுடைய ஆலயத்தின் தர்மகர்த்தாவான பிறந்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். அன்றைய தினத்திலே பஞ்சமி வந்துள்ளது. அதை போற்றும் விதமாக அவருக்கு ஒரு சிறிய மரியாதை செய்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்.